என்ன வாய் ஆன்னு திறந்துகிட்டு இருக்க? உன்னோடதா? அடியே, என் மூஞ்சில இஞ்சில ஊத்தி தொலைச்சிடாத, என் மூஞ்சே வெந்துரும். இது ஏதோ பெயிண்ட் அடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற கெமிக்கல் மாதிரி இருக்கு. இத போய் என் முகத்துக்கு நேரா நீட்டுறீங்களே, முகத்துல பட்டா என்ன ஆகுறது? ஆமா ஆமா, பெரிய கிளியோ பண்றா பாரு. சரி, இது ஃபுல் பாட்டில் மாதிரில இருக்கு. நீ மிச்சம் வச்சதுன்னு சொல்ற? மிச்சம்னா யூஸ் பண்ணிட்டு வச்ச மிச்சம் இல்ல மேடம், யூஸ் பண்ணாம புதுசா வச்சிருக்கிற மிச்சம். போ, வெளியில போய் இத குப்பை தொட்டில போடு. வந்துட்டா போ. ஊத்துடி. நல்லா ஊத்தேண்டி. என்னடி படிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்படி பைய தூக்கிட்டு வந்து நிக்கிற? அது எக்ஸாம் கிளம்பிட்டமா. அதுக்குள்ளேயேவா? ஆமா, அங்க போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அதோட டிராஃபிக்கை வர நம்ப முடியாது. கொஞ்சம் முன்னாடியே போயிட்டா நல்லது தானே? ஆமாமா, அதுவும் நல்லதுதாம்மா. அக்கா சொன்ன மாதிரி ஆட்டோலயே போயிடு. மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. ஏய், சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அப்பா கும்பிடலாம் வா. இந்த விளக்கு ஜொலிக்கிற மாதிரி உங்க 3 பேரோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும். அதுக்கு நீ இந்த எக்ஸாம நல்லபடியா எழுதி டாக்டர் ஆகணும். சரிம்மா. வா, அப்பாவே வந்து கும்பிட்டுக்கோ. அப்பாவை கும்பிட்டுட்டு ஹால் டிக்கெட் எடுத்துக்கோ. மா, அவ நல்லா படிச்சிருக்கா. எக்ஸாம் சூப்பரா எழுதுவா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீயும் ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இரு, நல்லா எக்ஸாம் எழுதுமா. இந்த குடும்பத்தோட மரியாதை கௌரவம் எல்லாமே உன்னாலதான் உயரணும். கவனமா எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகணும். நம்ம பிள்ளைங்க எப்படி எல்லாம் இருக்கணும், அவங்க வாழ்க்கை இப்படி எல்லாம் அமையணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டாரு உங்க அப்பா. மகாவுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. மாப்பிள்ளை நல்லவர் தான், ஆனாலும் அவளுக்கு அந்த குடும்பத்துல நிம்மதி இல்ல. இவ வாழ்க்கை மனவர வரைக்கும் போய் இப்படி ஆயிடுச்சு. அப்பாவே துணையா இருந்து என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்திருக்காரு. விடுமா. மனசை தேத்திக்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா நிஜமாவே இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா அகிலா, அது உன் கையில தான் இருக்கு. நீ டாக்டர் ஆனாதான் நம்ம குடும்பத்துக்கும் மகா கோகிலா வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். கண்டிப்பாமா. நான் டாக்டர் ஆகணுங்கிறது அப்பா அக்கா 2 பேரோட கனவு மட்டும் இல்ல, என்னோட லட்சியமும் கூட. நிச்சயமா அதுல நான் ஜெயிப்பேம்மா. மா, ரொம்ப இமோஷனலா போயிட்டு இருக்கு. இப்படியே போனா அவ எக்ஸாம் எப்படி எழுதுவா? அவ கிளம்பட்டுமா. நான் ஒருத்தி புள்ள எக்ஸாம் போகும்போது இதையெல்லாம் பேசிட்டு இருக்கேன். நீ கிளம்புமா, பார்த்து கவனமா போ. பதட்டம் இல்லாம எக்ஸாம் எழுதணும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். வரேன்டி. ஆல் தி பெஸ்ட் டி. நல்லா பண்ணு.
கால் பண்ணும்போது ஹலோன்னு ஆரம்பி. சார் மோருன்னு சொல்லி அங்க யாராச்சும் கேட்டு மாட்டிக்க போறியா? நான் இங்க இருக்கனா இல்லையான்னு பாக்குற நிலைமையில கூட இங்க யாருமே இல்ல சார். அவ்வளோ பரபரப்பா இங்க வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு சார். அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நீயும் போய் வேலையை பார்க்க வேண்டியதானே? ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கவா நாங்க அனுப்பிச்சு வச்சேன். வெட்டிட்டு வானா கட்டிட்டு வரணும், அதான் நல்ல வேலைக்காரனுக்கு அழகு. நீ என்னடான்னா போட்டு கொடுத்த பிளானே சொதப்பி விட்டுருக்க. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். அங்க உட்காந்துட்டு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா இங்க நின்னு பாக்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். வேலைக்கு சேர்ந்த புதுசுல நான் கூட அந்த மகாவை ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டேன். ஆனா அவ செம கிளாடியா இருக்கா சார். அவ ஒரு ஆளை சமாளிக்கிறதுக்கே நீங்க எனக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும். ஷட் அப். என்கிட்டயே அவளை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என்கிட்ட காசு வாங்கிட்டு அவளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சிட்டு இருக்க. சாரி சார், தப்புதான் சார். இப்ப என்ன சார் பண்றது? விட்டா அவங்க வேலையே முடிச்சு டெலிவரியே கொடுத்துருவாங்க போல இருக்கு சார். குடுப்பா, நீ உட்காந்து வேடிக்கை பாரு. இந்த பாரு, இப்போதைக்கு நீ எதுவும் கிழிக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். கேட்டீங்கல்ல, என்கிட்ட காசு வாங்கிட்டு அங்க வேவு பார்க்க போனவன் அவ அந்த மகாவை புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வேலையை கரெக்டா முடிச்சாகணும். சார், இது சரியா வருமா சார்? இல்லை சார், இதை ஈஸியாக போலின்னு ப்ரூவ் பண்ண முடியுமா சார்? முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்கள்ட்ட கொடு. எவ்வளோ நேரத்துக்கு முடியுமோ அவ்வளோ நேரத்துக்கு பிரச்சனையை இழுத்துருங்க. எனக்கு தேவை அங்க வேலை நடக்க கூடாது, அவ ஆர்டரை முடிச்சு கொடுக்க கூடாது. சொல்லிட்டீங்களா தலைவரே, முடிச்சிருவோம். இவன் சொன்ன மாதிரி அவ அந்த டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பா போலின்னு ப்ரூவ் பண்ணுவா. பண்ணட்டும், தாராளமா பண்ணட்டும். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போய் நிரூபிக்க 1 வருஷமாவது ஆகும். நமக்கு தேவை இன்னைக்கு அவ டெலிவரி கொடுக்க கூடாது. அது நடக்கும்ல சார்? சூப்பர் சார்.